வருவாய் மயில் மீது நிலை வேளா உடனே வருவாய் அடியார் பலர் இங்குளரே அவரை விடுவித்தருள்வாய் அப்படின்னு வந்து மகாகவி வந்து நம்மளெல்லாம் கேட்டு அவர் சொல்லியிருக்காரு. முருகர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நீ வந்து எங்களெல்லாம் வந்து மீட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நான் வந்து என்னுடைய எமோஷன்னா, நான் இப்படி இருக்கேன், ஒரு டார்க்கஸ்ட் ஃபேஸில் இருக்கேன், என்னை வந்து சேவ் பண்ணு அப்படின்னா, போதி உந்தன் காலடியில் என்னை புதைத்து கொண்டேன், பாட்டு கட்டி இருண்ட மனதில் ஒளியை காண வந்தேன் அப்படின்னு அடுத்த லைன் நான் எழுதுனேன். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கந்தன் மலை ஏறி திருப்புகழ் பாடி சொல்லுப்பா. கந்தன் மலை ஏறி திருப்புகழ் பாடி உன்னை தேடி வந்தோம் திருமுருகா, வெள்ளிமலை ஏறி உன் அன்பு வலை நாடி நிர்மலமாய் மனம் கொண்டோம் திருமுருகா. உங்களுடைய அன்பு வலையை தேடி வந்து எங்களுடைய மைண்டு வந்து பியூராகிடுச்சு, ஒரு பியூரிட்டியை அட்டென்ட் பண்ணுது. ஏன்னா அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஒரு சமயம் இந்த அறுபடை முருகர் கோயில் போவேன் நான். முதல்ல அந்த கோயிலாக பார்த்து சரி போகலாம், போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கோயிலில் நினச்சது வந்து அறுபடை முருகர் கோயில் பெசன்ட் நகர். அங்கே போய்ட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரும், ஒரு மாதிரி காமாக ஆகிடும். அப்புறம் என்னை முத பழனி கூப்பிட்டு போனது அண்ணன் தான். கூப்பிட்டு போய் அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.